ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆடி அமாவாசைக்கு நான் என்னென்ன மெனு சமைச்சேன் அப்படின்றது தான் கம்ப்ளீட் vlog-ஆ பார்க்க போகிறீங்க. ஸோ கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான், ஆனால் போரிங்காக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். உளுந்து ஊற போட்டிருக்கேன். தோல் இல்லாத வெள்ளை உளுந்து தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இதுதான் வந்து க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதால் கோஸு, அப்புறம் கத்தரிக்காய், பூசணிக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் தோல் மட்டும் எடுத்துட்டு அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கத்தரிக்காய்க்கெலாம் மேலே காம்பு இருக்கும் இல்லையா, அதை எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய்க்கு காம்பு எடுத்தாச்சு. ஸோ ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை சீவி சின்ன சின்னதாக வெட்டி வேக வச்சுருக்கேன். இன்னொரு அடுப்பில் பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து மைசூர் பருப்பு தான் நாங்கள் ரெகுலராக வாங்குவோம். பட் நீங்கள் கடையில் மைசூர் பருப்பு நீங்கள் கேட்க தேவையில்லை. பருப்புன்னு கேட்டாலே ஃப்ரைடேயில் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் இந்த பருப்பு தான் இங்கே சமைப்பாங்க. சாம்பார் இங்கே வைக்கிறது குறைவு. ஃப்ரைடேயில் இட்லி தோசைக்கு அப்படி தான் சாம்பார் வைப்பாங்க. ரைஸுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் தான் சமைப்பாங்க. ஸோ இது வேகிற டைமுக்குள்ளே வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வெட்டிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நிறையவே தேவைப்படும், ஏன்னா வெரைட்டிஸ் கொஞ்சம் கூட, அதால் வெங்காயம் வெட்டுறேன். பச்சை மிளகாவும் நான் வந்து கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். பருப்புக்கு ஃபஸ்ட்டு இப்படி நுரை பொங்கி வரும், அதை வந்து எடுத்துருவோம். எப்போவுமே அந்த நுரையோடையே சமைக்கிறதே கிடையாது. ஸோ அதை எடுத்துடுறேன். ஸோ இது எடுத்த பிறகு நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்க்கணும். நிறைய போடல, அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டால் போதும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். பூண்டும் மிளகும் வந்து இடிச்சிட்டு சேர்ப்பாங்க. நான் வந்து மிளகை தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அது எப்படின்னா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் நறுவலாக அரைச்சி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் போட்டுக்கிறேன். பூண்டு வந்து இடிச்சிட்டு இப்போ தனியாக சேர்த்துக்க போகிறேன். ஸோ பூண்டை போட்டுட்டு இது வந்து மூடி வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் வேகட்டும். தேங்காய் வந்து இன்னுமே நான் திருகலை. தேங்காய் தான் இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு எனக்கு தேங்காய் தேவைப்படும். நிறைய பேர் ஸ்ரீலங்காவில் தேங்காயெல்லாம் திருவி பால் எடுத்து வச்சுட்டு தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் எனக்கு அந்த டைமை சேவ் பண்ணுறதுக்காக நான் இடையில தான் திருவேன். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ இதை வந்து பாத்திரம் மாற்றி எடுத்து வைக்கணும். இருக்கட்டும், தேங்காயும் திருவணும். இந்த அடுப்பு ஃப்ரீயாக இருக்குது, அதுதான் ஒரே டென்ஷன் எனக்கு. ஏன்னா நான் எதுவுமே ரெடி பண்ணி வைக்கலை அந்த அடுப்பில் வைக்கிறதுக்கு. சரி, பாதி தேங்காவை திருவிட்டு வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானு. இப்போ தேங்காய் வந்து திருவிட்டேன். அந்த உருளைக்கிழங்கு அவிச்ச பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து அதில் சொதி வைக்க போகிறேன். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், 2 தக்காளி வந்து கட் பண்ணி போட போகிறேன். சம்டைம் கம்மியாக வச்சேன்னா 1 தான் போடுவேன், கொஞ்சம் நிறைய வச்சேன்னா 2 போடுவேன். அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து தக்காளி போட்டுக்குவேன். சொதி வந்து இதில் வேக வச்சுட்டு நம்ம இறக்கும்போது பால் விட்டு இறக்கலாம். பால் விட்டு கொஞ்ச நேரம் அந்த ரொம்ப கொதிக்கக்கூடாது, லேசாக கொதி வந்தோன்னே இறக்கலாம். உப்பெல்லாம் போடணும், அதெல்லாம் இடையில போட்டுக்குவேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து இருக்கட்டும் சைடில், அதை எடுத்து வச்சிடுறேன். தேங்காயெல்லாம் திருவி அதை வந்து பால் அடித்து ரெடியாக வச்சுருக்கேன். இந்த பருப்புக்கு கொஞ்சம் பால் விடணும். இப்போ இதெல்லாம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி இன்னும் தண்ணியாக இருக்கா இல்லை வத்திருச்சான்னு பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு வந்து லெமன் தான், பாதி லெமன் விடுவாங்க நிறைய பேர், இல்லை ஒரு லெமன் கூட விடுவாங்க அந்த புளிப்பு தன்மைக்கு. நான் வந்து புளி தான் விட போகிறேன். புளி விட்டால், ஏன்னா மற்ற கறிக்கெலாம் லெமன் விட போகிறேன். அப்போ அதால் இதுக்கு புளி விடலான்னு. புளி விட்டால் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதால். ஸோ கொஞ்சம் புளி கரைச்சிட்டு இந்த பருப்பில் விட போகிறேன். இந்த மாதிரி விரத நாளில் சமைக்கிறது கொஞ்சம் அரிப்பறின்னு தான் சமைக்க வேண்டியது வரும். ஏன்னா ஸ்லோவாக சமைக்கிறதுக்கு டைம் இருக்காது. அப்போ சம்டைம் என்ன பண்ணுவேன், தேங்காய் பாலை வேறு பாத்திரத்தெல்லாம் புழிஞ்சு எடுக்காமல் அப்படியே டைரெக்டாகவே நான் சம்டைம் அர்ஜென்ட்டுக்கு வடிகட்டி வச்சு அப்படியெல்லாம் ஊற்றுவேன். இப்போ உப்பு போட்டாச்சு. அடுத்தது புளியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் பால் வந்து விட்டுக்கிறேன், நிறைய தேவையில்லை. பருப்பு கறிக்கு வந்து நிறைய தேங்காய் பால் போட தேவையில்லை. அதே மாதிரி நான் ஃப்ரண்ட்டு கேமரா வீடியோவில் எடுக்கிறேன், அதால் உங்களுக்கு கை மாற்றி தெரியும், சரியா? கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். பால் விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் நெய் விட்டு ஆஃப் பண்ணுறேன், உடனே நான் ஆஃப் பண்ணல. அவ்வளோதான், நெய் சேர்த்தோன்னே இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம், ரெடி.
தாளிக்கலை. நீங்கள் வேணால் பாருங்கள், நான் ஒன்றுத்துக்குமே தாளிக்கலை, கடைசியாக தான் தாளித்து சேர்த்துக்குவேன். இப்போ வந்து கத்தரிக்காய் வெள்ளைக்கறிக்கு கத்தரிக்காய் வெட்டுறேன். கட்டிங் போர்டெலாம் யூஸ் பண்ணல, அப்படியே சக்கு சக்கு சக்குன்னு வெட்டி தள்ளுறேன். பெருசு சின்னது எல்லா சைஸும் வரும். சில பேர் இதிலலாம் சைஸ் பர்ஃபெக்டாக பார்த்து வெட்டிக்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நானுமே ஒரு டைமில் அப்படி தான் அந்த வெங்காயம் வெட்டுறது, தக்காளி வெட்டுறதெல்லாம் அப்படியே ஈக்குவல் சைஸாக வெட்டி அதை நல்லா வதக்கி அதெல்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் சமைச்சு வேலை செய்ய ஆரம்பித்தனோ, அந்த வேலைக்குன்னு நம்ம எப்போ போக ஆரம்பித்து செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த சமையலோட அருமையே தெரியுது. என்னடா நம்மளாம் இப்படிலாம் சமைச்சோம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்குது. அப்படி அரிபரின்னு தான் சமைப்பேன். இந்த கத்திரிக்காயை கட் பண்ணியாச்சு, வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 தண்ணி வாஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா அது ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை அடுப்பில் வைக்க வேண்டியதான். இதில் வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் சேர்க்கணும். வெங்காயம், பச்சை மிளகா. ஃப்ரண்ட்டு கேமராவில் எடுக்கிறனால உங்களுக்கு கை மாற்றி தெரியும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து இதை மூடி வைக்கணும். கத்திரிக்காய் வேக வைக்கும்போது மேக்ஸிமம் திறந்து வச்சு வேக வைக்கக்கூடாது, மூடி தான் வைக்கணும். ஸோ இதை வந்து நான் மூடி வச்சிடுறேன், வேகட்டும். இந்த மாதிரி டைமில் பாத்திரம் சேர்க்க மாட்டேன், உடனே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன், இல்லைன்னா ரொம்ப சேர்ந்துடும். அதால் நான் உடனே வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஒரு அடுப்பில் கத்திரிக்காயும் ஒரு அடுப்பில் வந்து சொதியும் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த கேப்பில் நான் வந்து பூசணிக்காவை கட் பண்ணிக்கிறேன். பூசணிக்காய் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா அது ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ இதுவுமே ரொம்ப சின்னதாலாம் கட் பண்ணல, கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணுறேன், ஏன்னா அது வேகும்போது கரைஞ்சிரும். அதால் கத்திரிக்காய் வந்து வெந்துருச்சான்னு இடையில பார்த்துக்கிறேன், இல்லைன்னா சம்டைம் என்ன ஆகும், ரொம்ப கரைஞ்சி போயிடும், கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிடும். அதால் இடையில ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வைக்கணும். சொதியும் வந்து அந்த தக்காளி வெங்காயம்லாம் வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கணும். ஸோ சொதிக்கு வந்து எல்லாம் வெந்துருச்சுன்னா நம்ம வந்து உப்பு போட்டுடலாம். உப்பு ஸ்டார்ட்லேயும் போட்டே வைக்கலாம், பட் நான் வந்து இந்த வெங்காயம் தக்காளிலாம் வெந்த பிறகு பாதி டைமில் தான் போடுவேன். பருப்புக்கு மட்டும்தான் புளி ஊற்றுவேன், மற்ற எல்லா வெள்ளைக்கறி இந்த ஒயிட்டாக செய்கிற எல்லாத்துக்குமே வந்து நான் லெமன் தான் விடுவேன். ஸோ சொதிக்கு வந்து தேங்காய் பாலும் விட்டுட்டேன். அது ஒரு கொதி வந்த பிறகு பாதி லெமனை வந்து அதில் விட்டுக்கிறேன், உப்பும் போட்டாச்சு. ஸோ இடையில ஃபுல்லாகவே வீடியோ கவர் பண்ண முடியல, கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். சொதி வந்து இந்த கலரில் இப்படி தான் இருக்கும் பார்க்க. சொதி சில பேர் மஞ்சள் போடுவாங்க, நான் மஞ்சள் போடலை. ஸோ சொதி நல்லா ரெடி ஆகிடுச்சு, இது ஆஃப் பண்ணிடலாம். கத்தரிக்காயும் ரெடி ஆகிடுச்சு. கத்தரிக்காய்க்கு இப்போ உப்பு போட்டுட்டு பால் விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கும் லெமன் விட்டுறணும், அவ்வளோதான். ஸோ எல்லா ரெசிபியுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் மாறும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். தாளித்து போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சொதி ரெடி ஆகிடுச்சு, அதோட பாத்திரம் மாற்றிக்கிறேன். அதில் பூசணிக்காய் வைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியாச்சு. ஸோ அது வாஷ் பண்ணிவிட்டு அதில் பூசணிக்காய் போட்டு, பூசணிக்காய் ஆல்ரெடி தோல் சீவி வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் கட் பண்ணிவிட்டும் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் வைக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அடுப்பில் வைக்கணும். இப்போ கத்திரிக்காய்க்கு பாலெல்லாம் விட்டு கொதிச்சிருச்சு, அதுக்கு லெமன் பாதி விடுறேன். நிறைய லெமன் விடல, லெமன் விட்டு கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுவேன், ஏன்னா லெமன் விட்ட பிறகு நிறைய நேரம் கொதிக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இதுக்கு தேங்காய் பால்லாம் விட்டாச்சு கத்திரிக்காய்க்கு. இப்போ இந்த அடுப்பும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் இதுக்கும் போடணும். பச்சை மிளகாய் வெட்டி வச்சது பத்தலை, அதனால் வெட்டி அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கேன். பூசணிக்காய் வெள்ளைக்கறிக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் மஞ்சள் தூள், மிளகு, பூண்டு இது ரெண்டும் இடித்து போடணும். மிளகு வந்து நான் ஆல்ரெடி தூளை அரைச்சி வச்சுருக்கிறனால அதை சேர்த்துக்கிட்டேன். பூண்டு இடித்து சேர்க்கணும், பட் அரிசி போடுறதுக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் அதை பாதியில் விட்டுட்டு இங்கே அரிசி போட வந்துட்டேன். ஒவ்வொரு டைமும் நான் ஒவ்வொரு பாத்திரம் மாற்றும் போது அதையுமே கழுவி சைடில் வச்சுருவேன், ஏன்னா அது ஒரு பக்கம் சேர்ந்தாலும் அது நம்ம தான் கழுவணும். அதெல்லாம் உடனே வாஷ் பண்ணிட்டோன்னா அந்த வேலை நம்மளுக்கு குறைஞ்சிரும். இப்போ அரிசி போட்டு ரைஸ் குக்கரில் தான் வைக்க போகிறேன், ஏன்னா ப்ரெஷர் குக்கரில் இப்போ வைக்க முடியாது, ஏன்னா அடுப்பு ஃப்ரீ இல்லை. இன்னொரு அடுப்பு ஃப்ரீயாக இருக்குது, அதில் குழம்பு வைக்கணும். ஸோ அரிசியை போட்டு வச்சுட்டு அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி கழுவிட்டுருக்கேன். இப்போ அரிசிக்கு தண்ணி திறந்து விட்டுட்டு அந்த கேப்பில் கத்தரிக்காய் வெள்ளைக்கறியை வந்து மாற்றி அந்த பாத்திரம் வாஷ் பண்ணணும், ஏன்னா இதுவும் எடுத்து வச்சிடலாம். இந்த டிஷ்ஷு ரெடி. அரிசிலையும் தண்ணி நிறைஞ்சி போச்சு, ஸோ அதையும் ரைஸ் குக்கரில் வந்து வச்சிடலாம்.
அடுத்தது குழம்பு தாளிக்கணும். இன்னும் வடைக்கு மாவு அரைக்கவே இல்லை. குழம்புக்கு தாளிச்சிட்டு மாவு அரைச்சிடணும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிப்பெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிக்க வேண்டியதான். நார்மலாக நம்ம எப்படி உருளைக்கிழங்கு குழம்பு வைக்கிறோமோ அதே தான். அது வேக வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் குயிக்காக வேலை முடிக்கணும். நம்ம வேறு ஏதாவது கட் பண்ணுற டைமுக்கு அதெல்லாம் சேவ் ஆகும் தான் உருளைக்கிழங்கா அவிச்சு ரெடியாக வச்சுருந்தேன். இப்போ உருளைக்கிழங்கு குழம்புக்கும் பூண்டு தேவை. இந்த பூசணிக்காய் வெள்ளைக்கறிக்கும் பூண்டு தேவை. இப்போ சைடில் அதையும் உடச்சிக்கிறேன். இந்த தாளிப்பெல்லாம் போட்டுடுறேன். கருவேப்பிலெல்லாம் நான் கொஞ்சம் உரித்து வச்சுருந்தேன், அதுவும் போட்டு இதெல்லாம் நல்லா வதக்கணும். பூண்டு உருளைக்கிழங்கு குழம்புக்கு போட்டால் நல்லாயிருக்கும், அதனால நான் அதுவும் சேர்த்துக்கிறேன். இப்போ டைம் பாருங்கள், காலையில் 10:41. ஸோ ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் மாவு போடணும். உளுந்து ரெடியாக இருக்குது இல்லையா, அதை அரைக்க போட்டுட்டு இதை செய்யணும். இந்த கேப்பில் இது வதங்குற கேப்பில் நான் அதை ஓடி போய் போட்டு வந்துட்டேன். இன்னைக்கு இந்த சைட் கேமரா வச்சனால அதை கவர் பண்ணலை, பட் இடையில நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதுக்கு தாளித்து பூண்டும் உடச்சி நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெரிய பெரிய பூண்டாக இருக்குது, அதனால் கட் பண்ணி தான் சேர்க்குறேன். பூண்டை உரித்து வாஷ் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணி போடுவேன், அப்படியே போட மாட்டேன். ஸோ சிலது வீடியோவில் கவர் பண்ணியிருக்க மாட்டேன், அதால் நான் வாஷ் பண்ணல அப்படி பண்ணல அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. நான் இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ, அதை நான் எடிட் பண்ணி தான் காட்டுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் உருளைக்கிழங்கு இப்போ சேர்த்துக்கிறேன். இதில் தக்காளியும் சேர்க்கணும். இப்போ இதில் தக்காளியெல்லாம் கட் பண்ணி உருளைக்கிழங்குல சேர்த்து நல்லா வதக்கணும். இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள், உப்பு, தண்ணி இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஆல்ரெடி வெந்தது தான், பட் இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவோடு வேகும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு மாற்றிக்கிட்டேன். பூசணிக்காய் பெரிய அடுப்புலேயும் குழம்பு சின்ன அடுப்புலேயும் வச்சுட்டேன். எனக்கு பூசணிக்காய் ஆல்மோஸ்ட் டன்னு. இப்போ உப்பு போட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கணும். அதால் அடுப்பு ஃபுல்லாக வச்சு இது ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மசிச்சு விடணும். தேங்காய் பால் ஆல்ரெடி எடுத்து ரெடியாக இருக்குது, அது விடணும். மஞ்சத்தூள் கண்டிப்பாக பூசணிக்காக போடணும், போட்டால் நல்லாயிருக்கும். அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் மசிச்சு விடுறேன். ரொம்ப முழுசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கரைஞ்சும் இருக்கக்கூடாது, மிக்ஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பால் சேர்த்து அது ஒரு லேசாக கொதிக்கும் போது பாதி லெமன் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஏற்கனவே கொஞ்சம் பால் விட்டுட்டேன், இன்னும் கொஞ்சம் அது ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுட்டு லேசாக கொதித்தோன்னே நான் பாதி லெமன் விட்டுட்டு ஆஃப் பண்ணுறேன். பாதி லெமன் நம்ம விட்ட பிறகு சில நேரம் ஒரு லெமன் கூட விடலாம், தப்பில்லை. சின்னதாக இருந்தால், பெரிய லெமனாக இருந்தால் பாதி விட்டால் போதும். நம்ம யூஸ் பண்ணுற வெஜிடபிள் பொறுத்து நிறையனா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கும். கொஞ்சம் புளிப்பு தெரியணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உருளைக்கிழங்கு குழம்பு அடுப்பு மாற்றியாச்சு இந்த கேப்பில். ஸோ பூசணிக்காய் வெள்ளைக்கறியும் நான் பாத்திரம் மாற்றி எடுத்து வச்சிடுறேன். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்னும் கோஸ் வெட்டி அதை பொரியல் பண்ணணும். கோஸ்னால் ஸ்ரீலங்காவில் கோவான்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரெடியாக தான் இருக்குது, இன்னும் கட் பண்ணவே ஆரம்பிக்கல. குழம்பு ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. தேங்காய் பால்லாம் ஊற்றிட்டேன். இப்போ லெமன் விட்டால் இது குழம்பு ரெடி. மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் வெந்துருச்சு. எல்லாம் வெந்த பிறகு குழம்பு ரெடியாகிற ஸ்டேஜில் தான் தேங்காய் பால் விடுவேன். ஒரு கொதி வந்தோன்னே எலுமிச்சம்பழம் பாதி விட்டு அது ஆஃப் பண்ணிடுவேன். ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டேன். இப்போ பாத்திரம் அதுவும் நான் மாற்றிடுறேன். ரொம்ப தண்ணி குழம்பு நிறைய வைக்கல, நிறைய வெரைட்டி இருக்கிறனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அளவு பார்த்து தான் சமைச்சேன். கிரைண்டரில் உளுந்து போட்டிருக்கேன் வடைக்கு நீங்கள் மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சி வடை சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து ரெடி ஆகிடுச்சு. கோஸ் வெட்டி பொரியல் பண்ணுறது என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல. எனக்கு வீடியோவும் பார்த்துக்கிட்டு ஒர்க்கும் செய்ய முடியல, அதனால் அந்த வீடியோ மட்டும் கட் பண்ணிட்டேன். இந்த வடை ரெசிபி நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வேறு வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இவ்வளோ தான் ரெசிபி, வேறு ஒன்றும் இல்லை. அளவுகள் நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நான் வடை கொஞ்சம் இலைலாம் வச்சு தட்டி போட மாட்டேன், சும்மா கையிலேயே அப்படியே பிடிச்சி போட்டுருவேன். கொஞ்சம் சிம்பிளான டெக்னிக் தான்.
இதில் வந்து மொறுன்னு வரத்துக்கு கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துப்பேன். கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம், கார்ன்ஃப்ளவர் இருந்தாலும். பட் சிம்பிள் மெத்தடு தான். நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா அரிசி மாவு நீங்கள் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபைனலாக வடையும் ரெடி ஆகிடுச்சு. வடை வந்து கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருந்தது. ஆனால் இப்போ டேஸ்ட்டெல்லாம் பார்க்கக்கூடாது, எதுவுமே டேஸ்ட் பார்க்கல, அப்படியே சமைச்சது தான். எல்லாத்துக்கும் தாளிப்பு போட்டிருக்கேன் பாருங்கள். கோஸ் பொரியலும் இருக்குது பாருங்கள், பருப்பு, அப்புறம் நிறைய இருக்குது. இது வந்து சொதி, இது வந்து உருளைக்கிழங்கு குழம்பு, அப்புறம் பருப்பு, கத்திரிக்காய் வெள்ளைக்கறி, பூசணிக்காய் வெள்ளைக்கறி, கோஸ் பொரியல், அப்பளம், மிளகாய், இதெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதில் வடை இருக்குது, அப்பளம், மிளகாய் எல்லாமே இருக்குது. 2 வெரைட்டி அப்பளம் வந்து செஞ்சேன். ஸோ அவ்வளோதான். படையலுக்கு எல்லாம் கொண்டு வந்து ஒரு டேபிளில் வச்சாச்சு. வாழைப்பழம் 2 செட்டு, அதில் 1 இங்கே வச்சுருக்கேன், 1 வந்து படையலில் வச்சாச்சு. ஸோ சொதிக்கு எப்போவுமே நான் தாளிக்க மாட்டேன், பட் நிறைய தாளிப்பு இருந்தனால அதுலேயும் கொஞ்சம் போட்டுட்டேன். தயிர் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், தயிர். ஸோ எங்களோட ஆடி அமாவாசை சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.